ரைட் பிரெயின் மட்டும் தானா? லைக் வி ஹேவ் அ ஹோல் பிரெயின் இல்லையா? அப்போ எத்தன வயசு வரைக்கும் குழந்தைங்க படிக்கலாம்? ஸோ அதிலேயே வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் 1 அண்ட் 2 இருக்கு. டில் 7 இயர்ஸ் தே கேன் அட்டெண்ட் த கிளாஸ். ப்ரீ ஸ்கூல் 1ல 70 மினிட்ஸ் கிளாஸ், ப்ரீ ஸ்கூல் 2 வந்து 90 மினிட்ஸ் கிளாஸ். நார்மல் எஜுகேஷன் அலாங் வித் ஹிக்ரு அகாடமில படிக்கிற ஒரு டீனேஜருக்கும் என்ன டிஃபரன்ஸ பேரண்ட்ஸ் விட்னஸ் பண்ணுவாங்க? ஸோ நான் படிச்சது எல்லாமே வந்துட்டு மக்கப் பண்ணி படிக்க மாட்டாங்க ஹெக்ரூ கிட்ஸு. ஸோ அவங்க ரீகால் வேல்யூ இருக்கிறதுனால எக்ஸாம்ஸில் ஃபியர்லெஸ்ஸாக அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃப் ஹெக்ரூன்னு நினைக்கிறேன் நான். குழந்தைங்களுக்கு ரைட் பிரெயின் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அண்ட் ஹிக்ரு இந்தியாவோட பார்ட் அதில் என்ன இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்காக நம்ம கூட ஹிக்ரு இந்தியாவோட அகடமிக் ஹெட் இந்திராணி இருக்காங்க. டில் 6 இயர்ஸ் ரைட் பிரெயின் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். அதோட ப்ரையாரிட்டி என்ன? என்ன பண்ணுது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னோம். ரைட் பிரெயின் மட்டும் தானா? லைக் வி ஹேவ் அ ஹோல் பிரெயின் இல்லையா? அப்போ எத்தனை வயசு வரைக்கும் குழந்தைங்க படிக்கலாம்? ஹோல் பிரெயின் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம வச்சிருக்கோமா ஹிக்ரூல? ஹெக்ரூல ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் கிளாஸஸ் இருக்கு நமக்கு. ஸோ அதிலேயே வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் 1 அண்ட் 2 இருக்கு. டில் 7 இயர்ஸ் தே கேன் அட்டெண்ட் த கிளாஸ். ப்ரீ ஸ்கூல்லேயே நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா, ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் கிளாஸஸ் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஸ்கூல் 1ல 70 மினிட்ஸ் கிளாஸ், ப்ரீ ஸ்கூல் 2 வந்து 90 மினிட்ஸ் கிளாஸ். ஸோ 70 மினிட்ஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம் அந்த கிளாஸ் ப்ரீ ஸ்கூல்ல அப்படின்னா, குழந்தைங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா தான் கிளாஸஸ்க்கு வருவாங்க. ஸோ 70 மினிட்ஸ்ல நியர்லி 50 மினிட்ஸ் வந்து எங்களுக்கு ரைட் பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ற கிளாஸஸ் இருக்கும். ரிமைனிங் 20 மினிட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் பிரெயின் கிளாஸஸ் இருக்கும். லெஃப்ட் பிரெயின்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு புக்கு ஃபுல்லா ஒரு புக்கையே வந்துட்டு குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணணும். வித்தின் அ செகண்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு செகண்ட்ஸ் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றது, பசில்ஸ்னா 1 மினிட்ல பண்றது. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரீ ஸ்கூல் கிளாஸஸ்ல இருக்கும். அண்ட் பிரைமரி கிளாஸஸுமே வந்துட்டு அப் டூ 14 இயர்ஸ் தே கேன் அட்டெண்ட் த கிளாஸஸ். ஸோ அங்க தான் நம்ம ஹோல் பிரெயின் டெவலப்மென்ட் பார்க்கலாம். ஸோ இந்திராணி மேம், எனக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு பேரண்ட் குழந்தை இங்க சேர்க்குறாங்க. 6 வயசு வரைக்கும் ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஓகே. பட் வி ஹேவ் ஹோல் பிரெயின் இல்ல. அப்போ அந்த மொத்தத்துக்குமான டெக்னிக்கா ஹிக்ரூல ஏதாவது இருக்கா? 2வது, எத்தன வயசு வரைக்கும் குழந்தை ஹிக்ரூல படிக்கலாம்? எவ்வளோ லெவல்ஸ் இருக்கு? எஸ். டில் 6 இயர்ஸ் நம்ம ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன், ஸ்டிமுலேஷன பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, வி ஹேவ் அ ப்ரீ ஸ்கூல். ஸோ ப்ரீ ஸ்கூல்லேயே வி ஹேவ் ப்ரீ ஸ்கூல் 1 அண்ட் 2. ஸோ ப்ரீ ஸ்கூல் 1 அண்ட் 2 வந்துட்டு அப் டூ 7 இயர்ஸ் வந்துட்டு குழந்தைங்க அட்டெண்ட் பண்ணுவாங்க. அங்க தான் வந்துட்டு நாங்க லெஃப்ட் பிரெயின ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ 6 இயர்ஸ் வரைக்கும் ரைட் பிரெயின ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வி பிரிட்ஜ் இட் வித் லெஃப்ட் பிரெயின். ஸோ அந்த 7 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க லெஃப்ட் பிரெயினையுமே டெவலப் பண்றோம். நெக்ஸ்ட் பிரைமரி போகும்போது தான் அப் டூ 14 இயர்ஸ் வந்துட்டு வி ஹேவ் அ கிளாஸஸ். ஸோ 14 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, வி கேன் சி ஹோலிஸ்டிக் பிரெயின் டெவலப்மெண்ட் தான் 14 இயர்ஸ் வரைக்கும் பிரைமரியில பார்க்குறோம். ஓகே. இப்ப இந்த லெஃப்ட் பிரெயின்ல என்ன நடக்கும்? ஏன்னா ரைட் பிரெயினால என்ன நடக்கும் ம். அப்படிங்கிறது கிரியேட்டிவ் பார்ட் இம்ப்ரூவ் ஆகுறது சொன்னாங்க. லெஃப்ட் பிரெயின ஸ்டிமுலேட் பண்றதுனால என்ன ஆகும்? ஸோ இப்போ ஹோல் பிரெயினா நீங்க சொல்லும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சேர்ந்து பேரலலா ம். வொர்க் ஆகுது. வாட் வில் பி த அவுட்புட் ஃபார் த கிட்? ஸோ ரைட் பிரெயின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட்டிவோட பார்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ லெஃப்ட் பிரெயின்னா என்னன்னா, ப்ராப்ளம் சால்விங், ஒரு மேத்ஸ் சால்விங், லாஜிக்கல் திங்கிங் இந்த மாரி திங்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஹெக்ரூல என்ன பண்றோம் அப்படின்னா, 70 மினிட்ஸ் கிளாஸ்ல 50 மினிட்ஸ் ரைட் பிரெயின ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ரிமைனிங் 20 மினிட்ஸ் வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், மேத்ஸ் சால்விங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைக்கு ஒரு புக்லெட்டா நம்ம குடுக்கும்போது, அவங்கள அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள பண்ணணும். இதுதான் கான்செப்ட் வந்துட்டு ஹெக்ரூல நம்ம பண்றோம் அந்த 20 மினிட்ஸ். ஒவ்வொரு பேஜுக்குமே ஒரு டைம் ஃப்ரேம் குடுத்துருவோம். 30 செகண்ட்ஸ்ல அத பண்ணணும். 1 மினிட்ல அத பண்ணணும். அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, ஒரு ஒரு லாஜிக்கல் திங்கிங்க நீங்க 1 மினிட்ல எவ்வளோக்கு திங்க் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்துட்டு அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள பண்ணும்போது, அவங்க என்ன அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஒரு லாஜிக்கல் திங்கிங் இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்பீடா பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் இங்க லெஃப்ட் பிரெயினையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். ஸோ ஒரு குழந்தை இங்க ஹிக்ரூல வந்து சேர்ந்து 14 வயசு வரைக்கும் வராங்கன்னா, தே பிகம் அ டீனேஜர் ஆப்வியஸா. இப்போ 14 வயசு வரைக்கும் நார்மல் எஜுகேஷன்ல படிக்கிற ஒரு டீனேஜருக்கும், நார்மல் எஜுகேஷன் அலாங் வித் ஹிக்ரு அகாடமில படிக்கிற ஒரு டீனேஜருக்கும் என்ன டிஃபரன்ஸ பேரண்ட்ஸ் விட்னஸ் பண்ணுவாங்க? ஸோ டீனேஜர்ஸ்ன்றப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க போர்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ட்ரூ. ஸோ போர்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு பேனிக் ஆவாங்க. எங்க நம்ம படிச்சது மறந்துருவோமோ அப்படின்ற எக்ஸாம் ஃபீல்லாம் ஃபியர். எக்ஸாம் ஃபியர் ம். இருக்கும் கண்டிப்பா. ஸோ நார்மல் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கப் பண்ணுவாங்க. பட் ஹெக்ரூல நம்ம ஸ்பெஷலா என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரைட் பிரெயின ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் திங்கிங்கும் அவங்களுக்கு வந்துரும் லெஃப்ட் பிரெயின ஸ்டிமுலேட் பண்றதுனால. ஸோ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க
அவங்களோட ரீகால் வேல்யூ வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாம்ஸ்ல. எக்ஸாம்ஸ்ல. ஓகே. ஸோ நான் படிச்சது எல்லாமே வந்துட்டு மக்கப் பண்ணி படிக்க மாட்டாங்க ஹெக்ரூ கிட்ஸ். ஸோ அவங்க ரீகால் வேல்யூ இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ்ல ஃபியர்லெஸ்ஸா அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தட் இஸ் த ஸ்பெஷல் ஆஃப் ஹெக்ரூன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மெஜாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க? மக்கப் பண்ணி படிப்பாங்க. ட்ரூ. ஸோ மக்கப் பண்ணி படிக்கிறதுனால எக்ஸாம் ஃபியர்ல மறந்து போயிருவாங்க. பட் ஹெக்ரூ ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி 6 இயர்ஸ்க்கு ரைட் பிரெயின் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே வந்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வந்துரும். கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு ரைட் பிரெயின்ல வந்துரும். ஓகே. நெக்ஸ்ட் லெஃப்ட் பிரெயின டெவலப் பண்ணும்போது லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ஹெக்ரூ ஸ்டூடண்ட்ஸுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹை மெமரி பவர் அண்ட் ஹை ரீகால் வேல்யூ இருக்கும். ஸோ இத வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா, ஃபியர்லெஸ்ஸா அவங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி டாப் ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, அகாடமிக் இயர் ஸ்கூல்ஸ்ல இருக்கும்போது ஜூன் மாசம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் மாசம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவ் வரும். அந்த மாரி ஹிக்ரூல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணலாமா? ஸோ நம்ம நார்மல் ஸ்கூல் மாதிரி நமக்கு ஜூன் டூ ஏப்ரல்ல தான் அகாடமிக் இயர். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்மகிட்ட இல்ல. எந்த மந்த், எந்த வீக்ல வேணாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே. இப்போ இன்னொரு ஸ்டூடண்ட் வந்து ஆல்ரெடி 4 வாரம் கத்திருப்பாங்க. ஐல் பி நியூ. ஃபர்ஸ்ட் வீக்கா இருப்பேன். எப்படி எனக்கு மேட்ச் பண்ண முடியும்? ஓகே. இங்க வந்து என்னன்னா, தேர் இஸ் நோ கன்டினியூஷன். ஒரு குழந்தைக்கு வந்து நான் ஆல்ரெடி 4 வீக்ஸ் முடிச்சுட்டேன். நான் இப்போ வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம எவ்ரி வீக் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? 50 டூ 55 ப்ரோகிராம்ஸ் பண்றோன்ட்டு. அத வீக்லியுமே நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால நீங்க எப்ப வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஸோ மச் இந்திராணி மேம். ஏன்னா பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கொஸ்டின்ஸ நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஹிக்ரூ இந்தியா பத்தியும், ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பத்தியும், குழந்தைங்களுக்கு இந்த ரைட் பிரெயினா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாரி அந்த ஹோல் பிரெயின் ஆக்டிவேஷன் எவ்வளோ முக்கியம்னு, ஒரு பேரண்ட்டுக்கு இருக்க வேண்டிய பல கொஸ்டின்ஸ ரிசால்வ் பண்ணியிருக்கீங்க.